போறானுங்க போறானுங்க. சீக்கிரம் ஓட்டு. அந்த காரை ஃபாலோ பண்ணு. ஸ்பீடா ஓட்டு. அந்த பிளாக் காரை ஃபாலோ பண்றா. அண்ணா சீக்கிரமா போடா. பிளாக் பண்ணி எங்கடா போற? பிளாக் பண்ணி ஃபாலோ பண்றா. ஓ ஷிட். டர்ன் திருப்பு. வண்டியை திருப்புன்னு சொன்னேன். ஓ காட். சொல்லுங்க. ஹலோ. எஸ் மேடம். மேடம் அவங்க என்ன ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எனக்கு வேற வழியே இல்லை. அந்த பேக் அவங்க எடுத்துட்டாங்க. ஓ காட். இங்க பாரு ஜேக்கப், இந்த சிச்சுவேஷன்ல நீயும் நானும் இப்படி போறது எனக்கு சரியாவே படல. நாம ஏற்கனவே பேக் வேற எழுந்துட்டோம். நாம இப்ப நிறுத்திக்கிறது நல்லது. நாம வேற ஏதாவது யோசிச்சு பண்ணலாம். எனக்கு என்னோட பிளானை சேஞ்ச் பண்றதுக்கு எந்த டைமும் இல்லை. எனக்கு என்னோட குடும்பத்தை காப்பாற்றி ஆகணும், அவ்வளோதான். அட்லீஸ்ட் ஒரு நாளாவது நான் அவங்களுக்காக வாழணும்னு நினைக்கிறேன். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், புரியுதா? உங்களுக்கு என்ன ஆனாலும் அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை, அதை பற்றி எனக்கு பிரச்சனையும் இல்லை. இந்த அசைன்மெண்ட்ல நீங்கள் ஃபெயில் ஆகிடுவீங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இப்போவே போகலாம். இவனுக்கும் அந்த மேனேஜருக்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? இருக்குண்ணா. அந்த போலீஸ் கையில இருந்து நம்ம எஸ்கேப் பண்ணதுக்கு காரணமே வந்தானா. ஒரு பேக் பின்னாடி 10 பேர் போறீங்க. அந்த லேடியை ஒரு செகண்ட் கூட நான் யோசிக்க விடல. அவங்க அந்த பேக் எடுத்துன்னு போயிட்டு இருப்பாங்க. எனக்கு ஒரு சந்தேகம், நீங்க எல்லாம் உண்மையான ரவுடி தானே? சொல்லுங்க. சரி, இப்போ இந்த பேக் எடுத்துக்கங்க. நான் மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி இந்த வேலையை முடிச்சிட்டேன்னு சொல்லிடுறேன். கடைசியில எல்லாருமா சேர்ந்து என்ன முட்டாளா கிடைக்கல. இல்ல இருந்த ஸ்டஃப் எங்க? என்ன நடிக்கிறியா நீ? உண்மையா சொல்லு, ஸ்டஃப் எங்க இருக்கு? இந்த காலி பேக்கை என்கிட்ட கொடுத்து ஏமாத்த பாக்குறியா நீ? கையட்ரா. யார்கிட்ட பேசுற தெரியுமா? நான் அப்பவே அந்த காரை ஃபாலோ பண்ண சொன்னேன், கேட்டீங்களா? வாய் மூடு. ஏய் சொட்ட கமன்றா. முட்டா பையனே. உன் வேலை தான் முடிஞ்சு போச்சுல, நீ இங்கே வெயிட் பண்ணு. இந்த வேலையை எப்படி முடிக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன சொல்றது, எங்க பார்த்தாலும் ஒரே கெட்ட செய்தியா இருக்கு. யாருமே உருப்படியா இருக்கிறது இல்லை. ஆனா நாம மட்டும் உருப்படியா இருக்கணுமா? என்ன உலகம்?
ஹலோ அட்வொகேட் சொல்லுங்க, என்னாச்சு? ஓ, இங்க வந்துட்டீங்களா? சரி சரி, முதல்ல உள்ள வாங்க. உங்களுக்கு பணம் வேணும்னா முதல்ல உள்ள வாங்க. இது ஒன்றும் டிக்கெட் கவுண்டர் இல்லை சார். ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? முதல்ல உள்ள வாங்க. இல்ல நான் அங்கேயே இருக்கேன். எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்து. உன்னை பார்த்து பயந்துட்டார் போல. நாளைக்கு போலீஸ்ல மாட்டினா இவரை பத்தியும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோன்னு பயந்துட்டாரு. இங்க பாருங்க சார், நான் பெரிய ரிஸ்க் எடுத்து தான் எல்லாத்தையும் பண்றேன். நீங்க செய்யறது எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்குன்னு மட்டும் நினைச்சுக்காதீங்க. நீங்க என்ன சொன்னீங்களோ அது சரிதான் அட்வொகேட் சார். இப்படி ஒரு ரிஸ்க் எடுக்கிறது ஒர்த்து தான். ரொம்ப நல்லா இருக்கு. அடே நீலாம் ஒரு டிரைவர். எந்த உலகத்துலடா இவ்வளவு கேவலமா வண்டி ஓட்ட படிச்ச நீ? என் கடை முன்னாடி வந்தாட ரிவர்ஸ் எடுப்பேன். மூளை இருக்காடா உனக்கு? உன் கடையா? ஆமா பின்ன. உன் கடையில இருந்து அந்த கட்டையை ஒதுக்கி வச்சிருந்தா வண்டி எடுத்துன்னு போயிருப்பேன்ல. அட நீ முன்னாடியே சொல்லியிருந்தானா அந்த கட்டையை எடுத்து வச்சிருப்பேன்ல. அதைத்தான் சொல்றேன், உனக்கு புரியலையா? நீ அப்படியே புரியுற மாதிரி சொல்லிட்ட. ஆனா வண்டியை ரிவர்ஸ் எடுக்கும் போது எந்த பொண்ணை பத்தி நினைச்சிட்டு இருந்த? அப்ப அவங்கிட்ட போடா. என்ன தைரியம் இருந்தா என் கடைக்குள்ள விட்டுருப்ப. இடிச்சதுக்கு துட்டு கொடுக்காம நீ இங்க இருந்து நகர முடியாதுடா. என்னது துட்டு கொடுக்காம? என்ன பேசுற? இது யார் வேணுங்க? அவ்வளவு அவசரம்னா நீ வண்டியை ஓரமா நகர்த்தி விடுறா. இந்த பாருப்பா, இங்க வந்து பாரு. சும்மா வண்டி டச் பண்ணி நிக்குது, அதுக்கு கத்தினுக்குறான் இந்த ஆளு. ஆமா ஆமா. நீ யாரு முதல்ல? இங்க நிக்காத போ. உன் வீட்டுக்குள்ள வந்து விட்டா தெரியும்டா. இந்த கடை எங்க அப்பா எனக்கு கொடுத்தது தெரியுமா? இந்த கடையை நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு பாத்துட்டு இருக்க தெரியுமா உனக்கு? உடைச்சது காசை கொடுத்துட்டு போயிட்டே இரு, அவ்வளவுதான். ஒத்த பைசா கொடுக்க முடியாதா? முடிஞ்சா எங்க எடுத்து வாங்கிக்க நீ. அப்படியா? வாங்கி பாரு. என்ன சேலஞ்ச் பண்றியா? நான் தள்ள வேண்டாம். வாங்கி பாரு. கண்டிப்பாடா. தைரியம் தான் செய்டா. சாவுடா. நீ மேல கேக்குற. அட டேய், சாவித்தி போடு நீ. ஆமாடா, சாவித்திக்கு போடா. என்ன தைரியம் இருந்தா என் கடைக்குள்ள வண்டி விட்டு. இத பாரு. என்ன பண்ற பாரு டேய். நீ எடல எம்எல்ஏ கேக்குற. ஏடா கடை வச்சு கடை பிஸ்தாவா டேய். என்ன பண்ற பாரு. அவன எல்லாம் ரூபா வாங்க முடியாது நீ. டேய் கூப்றா போலீஸ். யாரவன கூப்றா நீ. கூப்றா யாரவன கூப்றா. மென்றடா, நான் பயந்துறேனா? டேய் தூக்கி போட சாவி எடுத்து கையில கொடுத்தா அவன உன்னை பின்னிடுவே போ. அந்த சாவி எல்லாம் இப்ப நாய் நரி தூக்கிட்டு போயிட்டா. கையில வரல, கடை இங்க இருக்காத சொல்லிட்டேன். துவம்சம் பண்ணுவாமா. கடை இங்கே தான் இருக்கு. நான் இங்கே தான் இருப்பேன். டேய் எனக்கு வேலை இருக்குடா. வெறுப்பேத்த டேய். உன்னை கொன்னுட உன்னை டேய். கடை அடிச்சு வச்சிரும் சொல்றேன். நான் மண்டை அடிச்சு வச்சிருவேன்டா. இங்க இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு என்கிட்ட ஒரு நல்ல பிளான் இருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்றேன், என்ன நடந்தாலும் நான் கண்டிப்பா போயே தீருவேன். இப்ப கூட நான் உன்னை முழுசா நம்புறதா இல்ல. நானும் பாக்குறேன் எவ்வளவு தூரம் இது போகுதுன்னு. பாத்துக்கலாம்டா. எவ்வளவு நாள் ஆனாலும் இங்க இருந்து நகர முடியாதுடா. காசை வச்சாம நீ இங்க இருந்து நகர முடியாதுடா. மேல கை வச்சு பேசாதடா. டேய் உனக்கு தைரியம் இருந்தா கை வச்சு வாடா. நில்றா. என்னடா பண்ணுடா? ஊர்காரன் குடிடா. டேய் என்னடா பண்ணுவே? என்னடா சொல்ற? ஏய் நீங்க ஏன் ஊர்காரங்க தான் கேளுங்க. உன்ன டேய் கோவம் வந்து அவனை வெட்டிடுவோம். உன்ன டேய் உன்ன போலீஸ் வந்திருக்காங்க. போலீஸ்? நான் பார்க்காத போலீஸா? சல்யூட் அடி மாணி. இது ஆம்பளை போலீஸா பொம்பளை போலீஸா? அடக்கடவுளே, இப்பதான் முத வாட்டி வெளியில வந்திருக்கோம், அதுக்குள்ள பிளாக். இந்த வழியில வேற வழி இல்லையா? அப்படி சுத்திட்டு போவோம் வா. மச்சா பின்னாடி ரிவர்ஸ் பாடுறா. என்னடா பண்றது? வாய் முட்டு உக்காடுறா. நான் அங்க ஏதோ பஞ்சாயத்து நடக்குதுன்னு நினைக்கிறேன். வேற எதனா ரூட்டை பிடிச்சி போயிடலாமா? என் வேலைக்கு உன்னை கூட கூட்டின்னு போனா விஷயம் எல்லாம் எப்படி நார்மலா நடக்கும். என்னன்னு போய் பாருடா. என்ன மட்டுமே பார்த்துட்டு இருக்காத. என்ன சொல்றாருல போடா. இந்த ஆளுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல. இங்க டிராபிக் ஜாம் ஆனா அதுக்கு நான் என்ன பண்றது? ஏய் ஏய் நீயா? வெளியோடா, வெளிய வா. அண்ணே அண்ணே அண்ணே, அந்த டாக்டர் இங்க தான் இருக்கான். பிடிங்கடா. என்ன பார்த்து நிக்கிறீங்க? வண்டியை எடுங்கடா.
பாவீங்களா மொத்தமா முடிச்சிட்டீங்களா? உங்க அப்பங்கடை. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? நீ என்ன பண்றன்னு தெரியுதா? உன்ன மாதிரி எனக்குன்னு பர்சனல்னு நிறைய இருக்கு. பர்சனல்? ஏய் என்னடா பண்ற? உன் மூஞ்ச பார்த்தே வேணுமா? மச்சி கண்ணுலாம் ரொம்ப உள்ள போன மாதிரி இருக்குதுடா. அடிக்கிறத முதல்ல நிறுத்து, சரியாயிடும். என்ன தனியா சொன்னடா. மச்சான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். என்ன? நாம இந்த ட்ரிப்பு போறதுக்கு உன் ஆண்டி கிட்ட என்ன காரணம் சொல்லிட்டு வந்த? அதை சொல்லு முதல்ல. நான் சர்ச்சுக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்தேன். ஓ சர்ச்சுக்கு போறேன்னா சொல்லிட்டு வந்த? ஆமாண்டா. ஒவ்வொரு வாட்டி நீ சர்ச்சுக்கு போறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ட்ரிப்புக்கு தான் போயிட்டு இருக்க, கரெக்டா? ஆமா, இப்ப அதுக்குண்ணா நானும் ஒரு வகையில காஞ்ச வந்தேன்டா. ஆமா ஆமா, உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுதே. ஆனா அத பத்தி எனக்கு கவலை இல்ல. அப்புறம் நான் நம்ம இவ்வளவு தூரம் வந்திருக்கோம்னு உன் ஆன்டிக்கு மட்டும் தெரிஞ்சது. நான் உனக்கு கொடுத்துருக்க, நீ வந்துட்டு இருக்க. ஓகே, இப்போ வந்து மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க. சரி விடுமச்சி. சரி, என்னோட நீனே வீட்டுல சொல்லிட்டு வந்த. நானும் அதே சர்ச்சு பிட்டு தான் போட்டு வந்திருக்கேன். அதே பசங்க தானே? ஆமா மச்சி. சரி, என் கூட சேர்ந்து நீ எப்படி இருக்க போற? மச்சான் இங்க பாரு தூங்கி நிக்கறானுங்க. ஏய் இவனுங்க மச்சான், ஏன்டா கூட்டி வந்த? ஏய் அவன் அச்சுறா கொஞ்சம் தனியா. தூங்கிட்டு இருக்காங்க. ஏந்திரா, தூங்கிட்டு இருக்கீங்க. ஆண்டி கிட்ட சர்ச்சுக்கு போறேன்னு சொல்லிட்டு தூங்குறதுக்கு வந்தோம். ஏய் எங்கடா இருக்கோம்? இன்னும் இந்தியால தான் சுத்திட்டு இருக்கோமா? ஏய் அதான் ஏன்டல கொஞ்ச நேரம் முன்ன உட்காரு. கையும் வாங்கி சும்மா இருக்கிறதுல அப்படியே சும்மா இருந்தாலும் ஒளிவினே இருக்கிறது. கொஞ்ச நேரம் முன்ன உட்காரு. ஆமாடா, இவனுங்க வேலைக்கு ஆக மாட்டானுங்கடா. ஏ மச்சான், கை சுரிஞ்சா கட்ட மாளிகைமா, அந்த படத்தை நீ பாத்துருக்க? அதான்டா, அந்த படம் தான்டா. இப்ப நம்ம போற இடம் கூட அந்த மாதிரி தானே, சுரிஞ்சா கட்டெல்லாம் முளைக்காது. ஒரு பெரிய பங்களா, அதை சுத்தி பெரிய 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 மலைங்க இருக்கு. அங்க குல்மால் பஜார்லாம் நிறைய இருக்கும். கோல்மால் பஜனையா? நான் சொல்றத சுத்தி பாக்குறதுக்கு இடம்டா. ஓ அடா அதெல்லாம் பரவாயில்ல. ஆனா நான் வந்தது உன்னை நம்பிதான். ஆனா நீங்க பண்றத பார்த்தா என்னங்க கோத்து விட்டு போயிருவீங்க போலேடா. என்ன ஃப்ரெண்ட்ஸ்டா நீங்களா? இத நினைச்சாலே எனக்கு ஒரே கவலையா இருக்குடா. எதுக்குடா கவலைப்பட்டுட்டு இருக்க? நீ என்ன பொம்பளை புள்ளையா பயந்துட்டு இருக்க? அட மச்சான், இதான்டா ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு. டேய் இதெல்லாம் எப்பயாவது ஒரு வாட்டி தான்டா பார்க்க போறோம். வேலைக்குன்னு போயிட்டு அதெல்லாம் பார்க்க போறோம். ஏய் யாரா ஒத்தடி பதில் ஆர்னஸ் மார்? ஏய் யாரா அவன்? சரி அவன் எப்படி போறான்னு நான் பாக்க. அவன் ஆர் நடிச்சிட்டே இருக்க போறான். யாரு மச்சான்? மச்சான் அவனை விடவே விடாதடா. டேய் ஏய் உள்ள பொண்ணு. ஏய் மச்சான் உள்ள ஃபிகர் இருக்குடா. ஏய் அப்படியே அப்படியே இருக்குடா. மச்சான் சேஸ் பண்றா. போறடா அலையாதீங்க. சீக்கிரம் போ, சீக்கிரம் போ. ஃபாலோ பண்ண அவங்கள, பிடி அவங்கள. நாங்கடா வண்டி ஓட்டுறீங்க நீங்க. டேய் உங்ககிட்ட கன் இருக்கா இல்லையா? இல்லாமையா? இதோ பாரு. ஏய் இது உண்மையான கண்ணா? நான் லோட் பண்ணிருக்கேனா பாத்து. ஏய் சும்மா இருக்கா. எங்கடா போயிட்டு இருக்கானுங்க? ஃபிகர் கொண்டு வந்து என்ஜாய் இருக்கான்டா. மச்சான் கொஞ்சம் முன்னாடி போய் லெஃப்ட் ஓடுறா. தேங்க்ஸ். பத்தோடா. குடுறா. ஒரே டைம்ல 3 சிகரெட்டை பத்த வைக்க முடியாதா? கூப்பிட்டீங்களா? நீ பத்தவை, நான் அப்புறம் கதையை சொல்ற. பத்தவை. ஏய் அது ஒரு தலைவல்றா. நீ பத்தவைடா, அப்புறம் சொல்றேன்டா. ஏய் சொல்றா. ஏய் லாஸ்ட் வேர்ல்டு வார்ல 3 சோல்ஜர்ஸ் அட் டைம்ல 3 சிகரெட்டை பத்த வச்சாங்களாம். அதுக்கு ஏய் நீ முதல்ல பத்தவை, அப்பதான் எனக்கு சொல்றதுக்கு மூடு வரும். அந்த மாதிரி பத்த வைக்கும் போது தேவிலோட அப்புறம் ரெண்டாவது டைம் வரும்போது தேர் எக்ஸ்சேஞ்ச் தர் சீட். ஆஃப்டர் லைட்டிங் வித்வுட் ஒன் அவங்க ஓஹோ நீங்களே எல்லாம் பொண்ணு மாதிரி பயப்படுதா செய்வீங்களா?
என்னடா பண்றானுங்க மச்சான் சுட்டுக்கிட்டு இருக்கு எங்களை விட்டு சொல்லுங்க காக்கா மேல பட்ட போதுங்க சாண்ட்விச் மாதிரி சுடுறானுங்களே காக்கா காக்கா வாடா காக்கா அக்கா அக்கா ஆண்டவரே போயிட்டு வர அக்கா விடுக்கா ஐயோ டேய் நான் குட்டிடா ரோட்ட பாருங்கடா டேய் ஐயோ என்னடா குட்டி ஊருக்கு போய் சேர்றா மச்சான் மரத்துல கிட்ட போதே நிப்பாட்டா போட்டு மச்சான் ஆட்டோ மாதிரி ஒரு கார் மாதிரி நோடிக்கிறா ஐயோ ஷிட் எல்லாம் புல்லட் தீர்ந்து போச்சு வேற வச்சிருக்கியா இல்லண்ணா அவன் தான் ச்சே மச்சான் தப்பிச்சிட்டோமாடா தப்பிச்சிட்டோம்டா. உயிரோட தான் இருக்கோமாடா வண்டி என்னடா இது ஏதோ கனவுல வந்த மாதிரி இருக்கு அதுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகும் ஆமா